கலாபாரதி அகாடமி மாணவர்களை மிக அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கு நம்முடைய டிஸ்கஷன் யூசஸ் ஆஃப் டிரான்ஸ்ஜெனிசிஸ், அதாவது ஒரு ஜீனை வேற ஒரு ஆர்கனிசத்துலேருந்து எடுத்து ஒரு ஆர்கனிசத்துக்குள்ளே இன்ட்ரொடியூஸ் பண்ணால் அதுக்கு பேர் டிரான்ஸ்ஜெனிசிஸ். அதை நம்ம பார்த்தோம். அதனுடைய பயன்பாடு என்ன, இந்த பயோடெக்னாலஜிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணுற மூலமாக எதெல்லாம் நம்ம இதில் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஓகே, டிரான்ஸ்ஜெனிசிஸ் இது ஒரு டூல், இது ஒரு மெத்தட் டு ஸ்டடி ஜீன் எக்ஸ்ப்ரெஷன். இப்போ ஒரு ஜீன் இருக்குது, அந்த ஜீன் ஃபீனோடிப்பிக்கலாக என்ன விதமான விளைவுகளெல்லாம் ஏற்படுத்த நமக்கு தெரியலன்னு வச்சுங்க, அதை எடுத்து இன்னொரு ஆர்கனிசத்துக்குள்ளே விட்டோம்னா புதுசாக ஃபீனோடிப்பிக்கல் கேரக்டர்ஸ் எல்லாம் டெவலப் ஆகும். அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், இந்த ஜீனுடைய எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அண்ட் டெவலப்மெண்டல் ப்ராசஸ் இன் ஹையர் ஆர்கானிசம், அந்த ஃபீனோடிப்பிக்கல் கேரக்டர் புதுசாக அந்த ஜீனுக்குள்ள கேரக்டர் எப்படிலாம் டெவலப் ஆகி போகுது அதையும் நம்ம படிக்க முடியும். தென் அனிமல்ஸோடைய ஜெனட்டிக் கேரக்டர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது நம்ம யூஸ் பண்ண முடியும் இந்த டிரான்ஸ்ஜெனிசிஸை. இப்போ டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ், அதாவது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அனிமல்ஸ் ஆர் குட் மாடல்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் human diseases such as cancer, Alzheimer's disease, cystic fibrosis, rheumatoid arthritis, sickle cell anemia. இது மாதிரி வியாதிகள் எல்லாத்தையும் மனிதர்கள்ட்ட இந்த வியாதிகள்லாம் இருக்குது. இதை தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி வியாதிகள் வர வைக்கக்கூடிய அனிமல்ஸுக்கு இந்த டிரான்ஸ்ஜெனிசிஸ் மூலமாக ஜிஎம்ஓ ப்ரொடியூஸ் பண்ணால் அதிலிருந்து அந்த டிசீஸுடைய கோர்ஸ், அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எப்படிலாம் இருக்குங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அதுக்கு இது யூஸ் ஆகும். டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் ப்ரொடியூஸ் ப்ரோட்டீன்ஸ் ஃபார் மெடிக்கல் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ். நிறைய ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி இருக்குது. ப்ரோட்டீன் மாடிஃபை ஆகிறதுனாலையும் ஏராளமான வியாதிகள் வருது. ஸோ அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அண்ட் மருத்துவ ரீதியில் மருந்துகள் நிறைய உற்பத்தி பண்ணுறதுக்கும் இந்த அனிமல்ஸை பயன்படுத்த முடியும். உதாரணமாக யூசஸ் ஆஃப் டிரான்ஸ்ஜெனிக் ஷீப், ஒரு ஆடு, இதை எதுக்கெல்லாம் பயன்படுத்த முடியும்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்ட் அஸ் அ மாடல் ஃபார் ஸ்டடியிங் இம்யூனாலஜி. இம்யூனாலஜி நமக்கு என்னென்னு தெரியும், பாடி வியாதி எதிர்ப்பு சிஸ்டம். ஓகே, ஹியூமன் பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர் 8, டிரான்ஸ்பிளான்டேஷன், ஒரு ஆர்கனை ஒருத்தருக்கு ஒரு ஆர்கன் டேமேஜ் ஆகிடுச்சு, அதுக்கு பதிலாக இன்னொருத்தர் ஆர்கன் எடுத்து வச்சா என்னென்ன ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வரும் அதெல்லாம் இதை வச்சு படிக்க முடியும். ஹியூமட்டாலஜி, பிளட் ஸ்ட்ரக்சர், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், பிளட் செல்ஸ் ப்ரொடக்ஷன் டெஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் நம்ம படிக்க முடியும், அதனுடைய கோர்ஸ். தென் பயாலஜிக்கல் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங், ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அண்ட் ட்ரக் ப்ரொடக்ஷன் இன் தி மில்க், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ண முடியும். ஒரு ஷீப்பை டிரான்ஸ்ஜெனிக் அனிமலாக யூஸ் பண்ணால். டிரான்ஸ்ஜெனிக் மைஸை வச்சு டெஸ்டிங் சேஃப்டி ஆஃப் தி வேக்சின்ஸ். நம்ம ஒரு வேக்சின் உற்பத்தி பண்ணியிருக்கோம் புதுசாக ஒரு வியாதிக்கு, அந்த வேக்சின் சேஃபாக இருக்கா அதை மைஸுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ண முடியும். இன்னொன்று டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் டெஸ்டிங் டாக்ஸிசிட்டி இன் அனிமல்ஸ். உதாரணமாக ஒரு அனிமலுக்கு ஒரு டாக்ஸின் டிரான்ஸ்ஜெனிக் அனிமல் ஏ கொடுக்குறோம்னா அந்த டாக்ஸின் அந்த அனிமலை வேலை செய்யலைன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி, அதாவது ஜெனட்டிக் டிரான்ஸ்ஜெனிசிஸ் பண்ணி அதன் மூலமாக அந்த அனிமலை அந்த டாக்ஸினுக்கு சென்சிட்டிவாக மாற்றி மேக் தம் சென்சிட்டிவ் டு டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் மாற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த அனிமல்ஸ் ஆர் எக்ஸ்போஸ்டு டு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் உள்ளே கொடுத்தோம்னா என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் அது வெளியே வருது. அப்போ அந்த டாக்ஸினுடைய கேரக்டர்ஸ் என்ன, அதோட கோர்ஸ் என்ன, அது பூரா படிக்க முடியும். தட் எஃபெக்ட்ஸ் ஆர் ஸ்டடிட். ஓகே, டிரான்ஸ்ஜெனிசிஸ் இன்னொரு இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, that is improving quality and quantity of milk, meat, eggs and wool. Okay, இந்த cow is a transgenic animal. These transgenic products are only expressed in their milk. Other characters எதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை கிடையாது. மில்க் ப்ரொடக்ஷனுக்கு ஹையர் குவான்டிட்டி ஹையர் குவாலிட்டி, அதுக்கான டிரான்ஸ்ஜெனிக் அனிமல் இது மாதிரியும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அனிமல்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் பயோரியாக்டர்ஸ் to produce desirable proteins, that is antibodies. So there are antibodies which is called monoclonal antibodies. monoclonal antibodies தான், இது க்ளோன் பண்ணப்பட்டிருக்கு. மோனோனா சிங்கிள், மோனோக்ளோனல் ஆன்டிபாடி. அதனுடைய ரியல் மீனிங் என்னென்னா, ஒரு பர்டிகுலர் ஆன்டிபாடியை ஒன் ஆன்டிபாடிஸ் ஆர் மேடு பை ஐடென்டிக்கல் இம்யூன் செல்ஸ், அதே மாதிரி டிப்பிக்கலாக அந்த ஆன்டிபாடியை உற்பத்தி பண்ணுறது. They are called clones. They are all clones.
டிப்பிக்கலாக அதே மாதிரி இருக்கும், எந்த விதமான வேரியேஷன் இல்லாமல். அதுக்கு பேர் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ். ஓகே, அந்த ஆன்டிபாடிஸ் நார்மலாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ட்ரீட் த கேன்சர், ஹார்ட் டிசீஸ். அது போக ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் நடக்கும்போது ஒரு ஆர்கன் கெட்டு போச்சு, இன்னொரு ஆர்கன் எடுத்து வைக்கிறோம், அப்போ ரிஜெக்ஷன் வரும், அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்பிளான்ட் ரிஜெக்ஷன், அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கெல்லாம் இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் ஆர் யூஸ்டு. ஓகே, இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் எப்படி உற்பத்தி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு பர்டிகுலர் ஆன்டிஜனை மைஸுக்குள்ளே கொடுக்குறோம். ஸோ இந்த மைஸ் வந்து என்ன செய்யுது, ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்மா செல்ஸை உற்பத்தி பண்ணுது. அந்த பிளாஸ்மா செல்ஸு கூட ஒரு கேன்சரஸ் பிளாஸ்மா செல்லை கம்பைன் பண்ணிட்டீங்கன்னா தட் இஸ் கால் ஹைப்ரிடோமா. ஸோ 2 டிஃப்ரெண்ட் திங்ஸை ஒன்றா சேர்த்துருக்கு. ஸோ ஹைப்ரிடோமா. ஓகே, தட் இஸ் க்ரோன், திஸ் ஹைப்ரிடோமா இஸ் க்ரோன் இன் தி கல்ச்சர். இந்த கல்ச்சர் பண்ணது பின்னாடி இந்த குளோனிங் மெத்தடில் இந்த ஹைப்ரிடோமா செல்ஸை நிறைய உற்பத்தி பண்ண முடியும். அப்படியே டிப்பிக்கலாக அதே மாதிரி எந்த விதமான மாற்றம் இல்லாமல் உற்பத்தி பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த குளோன்ஸில் உற்பத்தி ஆகக்கூடிய ஆன்டிபாடிஸ் நம்ம என்ன செய்யலாம், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், நம்ம டெசைட் ஆன்டிபாடி அதில் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. இருக்குன்னு சொன்னால் அதை பியூரிஃபை பண்ணி மோனோக்ளோனல் ஆன்டிபாடியை ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம், ஹார்ட் டிசீஸ், கேன்சர் எல்லாத்துக்கும். ரெண்டாவது, இது மாதிரி டிசைரபிள் ஆன்டிபாடியை உற்பத்தி பண்ணுதுன்னா அதை இந்த குளோன்ஸை திருப்பி மைஸில் கொடுத்து ப்ரிசர்வ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் யூஸ்ட் as பயோரியாக்டர். அனிமல்ஸ் ஆர் யூஸ்ட் as பயோரியாக்டர் டு ப்ரொடியூஸ் டிசைரபிள் ப்ரோட்டீன்ஸ், தட் இஸ் ஆன்டிபாடிஸ், தட் இஸ் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ். ஓகே, இதுக்கும் யூஸ் பண்ணலாம். டிரான்ஸ்ஜெனிசிஸில் இன்னொரு மெத்தட் இருக்குது. உடம்புல இருக்கக்கூடிய நிறைய டிஷ்யூஸ் அங்கங்கே கிழிஞ்சு போயிடும், ரப்சர் ஆகிடுது. இது மாதிரி இதுக்கெல்லாம் ஒட்டுறதுக்கு, கிழிஞ்சு போனதை ஒட்டுறதுக்கு நேச்சுரல் புரோட்டீன் அட்ஹெசிவ் கம் மாதிரி நேச்சுரல் புரோட்டீன் அட்ஹெசிவ்ஸ் ஆர் நான் டாக்ஸிக், நேச்சுரலாக இருக்கிறது நான் டாக்ஸிக், பயோடிகிரேடபிள் அண்ட் ரேர்லி ட்ரிகர் அண்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸ். அது ஒரு ஃபாரின் புரோட்டீன் மாதிரி எடுத்துக்கிட்டு ரொம்ப ரேராக தான் அது ஆன்டிபாடிஸ் அதுக்கு எதிராக ப்ரொடியூஸ் பண்ணப்படும் பாடியில். ஓகே, ஸோ இது மாதிரி இந்த புரோட்டீன் அட்ஹெசிவ்ஸ் உற்பத்தி பண்ணுறதுக்கு நம்ம இந்த டிரான்ஸ்ஜெனிசிஸ் மூலமாக யூஸ் பண்ண முடியும். ஓகே, இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இந்த புரோட்டீன் அட்ஹெசிவ்? டு ரீஅட்டாச் தி டெண்டான்ஸ். எங்கேயா டெண்டான்ஸ் கிழிஞ்சு போச்சுன்னா, மசில் போன் அட்டாச் ஆகிற இடத்துல டெண்டான்ஸ் கிழிஞ்சு போச்சுன்னு சொன்னால் ரீஅட்டாச், அண்டு டிஷ்யூஸ் கிழிஞ்சு போனாலும் அட்டாச் பண்ண முடியும். பல்லில் கேவிட்டிஸ் விழுந்துச்சுன்னா ஃபில் தி கேவிட்டிஸ் இன் த டீத் அண்ட் ரிப்பேர் புரோக்கன் போன்ஸ். இந்த மாதிரி பர்பஸ்க்கெல்லாம் இந்த புரோட்டீன் நேச்சுரல் புரோட்டீன் அட்ஹெசிவ்ஸை யூஸ் பண்ண முடியும். பிகாஸ் தே ஆர் நான் டாக்ஸிக், பயோடிகிரேடபிள் அண்ட் ரொம்ப ரேராக தான் அது ஒரு ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணும், இம்யூன் ரெஸ்பான்ஸை கொடுக்கும். ஓகே, இந்த மாதிரி பர்பஸ்க்கு இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், வில் மீட் அகைன் இன் த நெக்ஸ்ட் டிஸ்கஷன். தேங்க்யூ.